வணக்கம். தமிழின் சிறப்பு என்ற பாதையினூடாக இன்று நாங்கள் நலவன்பா கதை சுருக்கம் பற்றி பார்ப்போம். இந்த கதை முற்பிறப்பு கதை பிற்பிறப்பு கதை என்ற 2 பிரிவாக இருக்கின்றது. தமிழில் புலேந்தி புலவரால் பாடப்பட்டிருக்குது. வடமொழியின் நலோபாக்கியானம் என்ற கதையிலிருந்து இந்த கதை உருவாக்கப்பட்டிருக்குது. மகாபாரதத்தின் கிளைக்கதை என்று சொல்லப்படுகின்றது. இந்த கதை சொல்லப்பட்ட சந்தர்ப்பத்தை பார்த்தோம்னு சொன்னால், மகாபாரதத்தில் வருகின்ற பஞ்ச பாண்டவர்களின் மூத்தவராகிய தர்மர் சகுனியுடன் சூதாடி அனைத்தையும் இழந்து வெறுமையாக மனமுடைந்து அமர்ந்திருக்கின்ற வேளையில் அவருடைய மனதை தேற்றுவதற்காக வேத வியாசரால் இந்த கதை சொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. முற்பிறப்பு வரலாற்றில் ஒரு காட்டில் ஆகுகன் என்கின்ற ஆணும் ஆகுகி என்கின்ற பெண்ணும் கணவன் மனைவியாக மிகுந்த மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றோம். அவ்வாறு வாழ்ந்து வருகின்ற வேளையில் பொழுது ஒரு முனிவர் அவருடைய அந்த குடிலுக்கு வருகின்றார். அவரை நன்கு வரவேற்று உபசரித்து அவருக்கு வேண்டிய அனைத்து பணிவிடைகளையும் செய்து அன்றைய இரவு அந்த குடிலில் அந்த முனிவரை தங்க வைக்கணும். அந்த குடில் மிக சிறியதாக இருக்கின்றது. 2 பேர் தான் தங்கக்கூடியதாக இருக்கின்றது. குடிலில் அவர் தங்கியிருக்கிறார். இவர்கள் இருவரும் வெளியில் உறங்கிக் கொண்டிருக்கிறோம். இரவு பொழுதில் ஒரு அசாதாரண காலநிலையாக இருக்குது, சூழ்நிலையாக இருக்குது. அவ்வாறு மழை வெள்ளம் இல்லாமல் அதிகமாக இருக்கிற காரணத்தால் நள்ளிரவில் அந்த ஆகுவன் சொல்கிறார் தன்னுடைய மனைவியை பார்த்து, இந்த குடிலின் ஒரு கரையில் நீ ஓரமாக உறங்கன்னு சொன்னோடனே இந்த உரையாடலை கேட்ட முனிவர் இவர்கள் மீது மதிப்பு கொண்டு தன் மீதும் தன்னுடைய மனைவி மீதும் அந்த ஆகுவன் கொண்ட நம்பிக்கையை வைத்து மகிழ்ச்சி அடைந்து அதிகாலையில் எழுந்து அவர்களுக்கு நல்ல ஆசீர்வாதங்களை வழங்கி அந்த இடத்தை விட்டு விலகி செல்கின்றார். இவ்வாறு அவருடைய இல்வாழ்க்கை சந்தோஷமாக நகர்ந்து கொண்டிருக்குது. சில காலத்தின் பின்னர் இந்த ஆகுகன் காட்டு விலங்குகளால் தாக்கப்பட்டு உயிர் பிரிகின்றார். அந்த உயிர் பிரிகின்ற வேளையில் அந்த உயிர் பிரிந்த இதை தாங்க முடியாத ஆகுகி என்ன செய்கிறான்னு சொன்னால் தானும் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கின்றார். இவ்வாறு உயிரை மாய்த்து இது முற்பிறப்பு கதையாக சொல்லப்படுது. இந்த தற்கால கதையாக எப்படி பார்க்கப்படுதுன்னு சொன்னால், இதில் 3 நலவன்பாவில் பிரதான பாத்திரங்கள் ஏராளமாக இருந்தாலும் சிறப்பான பாத்திரங்களாக நளன், தமயந்தி, அன்னப்பறவை தான் இந்த சிறப்பான பாத்திரங்களாக கொள்ளப்படுகின்றது. அதில் அந்த முற்பிறப்பில் ஆகுகன் நளனாகவும் ஆகுகி தமயந்தியாகவும் அந்த முனிவர் அன்னப்பறவையாகவும் சித்தரிக்கப்படுகின்றார்கள். இந்த நளன் நிடத நாட்டு மன்னனுடைய மகன், நிடத நாட்டு இளவரசன். அதே போன்று தமயந்தி விதர்ப்ப நாட்டரசனாகிய பீமராசனுடைய மகள் இளவரசி. பொழுது நளன் என்ன செய்கிறான்னு சொன்னால், ஒரு மாலை வேளையில் தன்னுடைய பரிவாரங்களோடு ஒரு பூஞ்சோலையை நாடி செல்லுகின்றார். அங்கு அவர் அந்த பூஞ்சோலையின் அழகை ரசித்து கொண்டிருக்கின்ற வேளையில் அன்னப்பறவைகள் என்ற கூட்டம் அங்கே வருது. அவ்வாறு கூட்டம் வருகின்ற வேளையில் அந்த தன்னோடு வந்த பெண்களிடம் நளன் சொல்கிறார், இந்த அன்னத்தை பிடிச்சு கொண்டு வாங்கன்னு சொல்லி. அவர்கள் அந்த சூழ்ந்து அந்த அன்னத்தை சென்று பிடித்து அந்த நலன் முன் வைக்கின்ற வேளையில் அன்னம் பயத்தாலையும் நடுக்கத்தாலையும் அந்த கொஞ்சம் நனையை கொண்டிருக்கின்றது. அந்த இதை கண்ட நலன் அந்த அன்னத்தை ஆசுவாசப்படுத்தி, அன்னப்பறவையே, நான் உன்னை துன்புறுத்துக்காக உன்னை பிடிக்கவில்லை, என்னுடைய இந்த பரிவாரத்தில் இருக்கிற பெண்களுடைய நடையா உன்னுடைய நடையா சிறந்ததாக இருக்கின்றன்னு சொல்லி நான் பரீட்சித்து பார்க்கத்தான் உன்னை பிடிச்சினான்னு சொல்லி சொன்ன உடனே அந்த நலனுடைய அந்த பண்பு, அந்த அழகு எல்லாவற்றையும் பார்த்த அன்னப்பறவை என்ன செய்யணும்னு சொன்னால், நளனிடம் ஒரு விடயத்தை சொல்லுது. விதர்ப்ப நாட்டு மன்னன் பீமராசனுடைய மகள் தமயந்தி என்ற ஒரு அழகிய பெண் இருக்கின்றார். அந்த பெண் உனக்கு பொருத்தமானவளாக இருப்பான்னு சொல்லி இந்த தமயந்தினுடைய சிறப்புகள் எல்லாம் சொல்லி நளனுக்கு, அதாவது கண்ணுக்கு தெரியாத அந்த தமயந்தியின் மீது நளன் காதல் கொள்ளும் அளவுக்கு தமயந்தியினுடைய சிறப்புகளை அந்த அன்னம் நளனுக்கு எடுத்து கூறுது. இவ்வாறு கூறி அந்த இடத்தை விட்டு அகன்று சென்று என்ன செய்யணும்னு சொன்னால், தமயந்தியிடம் சென்று இந்த நலனுடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்து கூறி, உனக்கு பொருத்தமான ஒரு ஆடவன் இருக்கின்றான், அவன் இப்படி நடந்த நாட்டு மன்னனுடைய இளவரசன் அப்படின்னு சொல்லி அந்த நலன் பற்றிய கருத்துக்களையும் அந்த தமயந்தியிடம் சொல்லி, அந்த ஒருவரை ஒருவர் காணாமலே இருவரும் ஒருவர் மீது ஒருவர் காதல் கொள்வதாக இந்த கதை நகர்ந்து செல்கின்றது. இது இவ்வாறு இருக்க அந்த பண்டைய காலத்தில் திருமணத்திற்கு சுயம்பரம் என்ற ஒரு சம்பவம் நடக்கிற. சுயம்பரம் சொன்னால், ஒரு பெண் தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுப்பதற்காக வைக்கப்படுகின்ற ஒரு போட்டி. அது பல்வேறு வகையாக இருக்கும். ஏறு தழுவுதல், வாழ்போர், விற்போர், காளை அடக்குதல், இப்படி ஏராளமான போட்டிகள் இருக்கும்.
அப்போ மகளுடைய திருமணத்திற்கான ஏற்பாடுகளை விதர்ப்ப நாட்டு மன்னாகிய பீமராசன் செய்கின்றார். அனைத்து சிற்றரசர்களுக்கும் அந்த சூழ உள்ள அரசர்களுக்கும் வந்து இந்த செய்தி போகுதுன்னு சொன்னால் மகளுக்கு சுயம்பரம் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள்னு சொல்லி இந்த செய்தி தேவர்களுக்கும் தெரிய வருது. அப்போ தேவர்களுக்கு ஏற்கனவே அவர்கள் அந்த மதிநுட்பத்தில் அறிஞ்சிட்டோம் என்னன்னு சொன்னால் நளனும் தமயந்தியும் ஒருவரை ஒருவர் காதலிக்கின்றார்கள் சொல்லி. அப்போ நிச்சயமாக நளனுக்குத்தான் இந்த தமயந்தி மாலையிடுவார். ஆகவே நாங்கள் நளனுடைய உருவத்தில் நாங்கள் செல்வோம்னு சொல்லி 5 தேவர்கள் வந்து அங்கே நளனுடைய உருவத்தில் அந்த சுயம்பரத்தில் வந்து இருக்கணும். அப்போ ஒரு 6 பேர் எல்லாமாக வந்து இப்படி சுயம்பரத்தில் அமர்ந்திருக்கின்ற வேளையில் தமயந்தி வந்து கொஞ்சம் ஆரம்பத்தில் ஒரு கலக்கமடைகிறா இது எல்லாரும் சொல்லி உடனே என்ன செய்யறாண்டா அவாக்கு ஒரு நினைவு வருது, தன்னுடைய ஆசிரியர்கள் கற்பித்தது நினைவு வருது. அதாவது தேவர்கள் வந்து தேவனுடைய பாதங்கள் நிலத்தில் படாது, அதே நேரம் அவர்கள் வந்து இமைக்க மாட்டார்கள், அவருடைய கண்கள் வந்து இமைக்காது. இந்த 2 விடயங்களை மனதில் வைத்துக்கொண்டு உண்மையான நளனுக்கு வந்து இந்த மாலை அணிந்து நளனை கணவனாக ஏற்றுக்கொள்கின்றார். அப்போ திருமணம் முடிஞ்ச உடனே என்ன செய்கிறான்னு சொன்னால் நளன் தன்னுடைய மனைவியாகிய தமயந்தியை அழைத்து கொண்டு தன்னுடைய நாடாகிய நிடத நாட்டுக்கு செல்கின்றார். அங்கு சென்ற உடனே தந்தையார் சில காலத்தின் பின்னர் அவருக்கு பட்டாபிஷேகம் செய்து அரசனாக்கி நாட்டை ஒப்படைக்கின்றார் என்று இந்த கதை நகர்ந்து செல்கின்றது. இவ்வாறு இவருடைய ஆட்சி சிறப்பு மகிழ்ச்சியாக நடந்து கொண்டு போகுது. இதில் வந்து அந்த சுயம்பரத்தில் கலந்து கொண்ட தேவர்களுக்கும் அரசர்களுக்கும் நளன் மீதும் தமயந்தி மீதும் ஒரு இனம் புரியாத ஒரு கோபம்னு சொல்லலாம், ஒரு பொறாமைன்னு சொல்லலாம். அவ்வாறு ஏற்பட்டு எப்படியாவது இவர்களை பிரிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்கள் மனதில் தோன்றுது. ஆனால் இதில் அதி உச்சமாக அந்த ஆத்திரத்திற்கு உள்ளானவர் வந்து கலிபுருடன் என்று சொல்லப்படுகின்ற சனீஸ்வரன். அப்போ இந்த சனீஸ்வரன் என்ன செய்கிறான்னு சொன்னால் இந்த சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருக்கின்றார். நளனை எப்படியாவது இந்த நலனுடைய சிறப்புகளை அழித்து தமயந்திய நலனை பிரித்து தமயந்தியை தான் அடைய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இந்த அவதானித்து கொண்டிருக்கின்றார். அப்போ நளன் வந்து மிகுந்த ஒரு கடமை உணர்வு மிக்கவர் என்ன சொன்னால் எல்லா விடயங்களையும் பார்த்து நல்ல கவனமாக ஒரு மன்னனுக்குரிய அனைத்து ஒழுங்குகளையும் மக்களுக்குரிய கடமைகளையும் சரிவர செய்து கொண்டு வருகின்ற ஒரு மன்னன். ஒவ்வொரு பொழுது என்ன செய்யறான்னு சொன்னால் இவர் ஒரு ஆலயத்துக்கு செல்கின்ற வேளையில் அவசரத்தில் தன்னுடைய பாதங்களை நன்றாக கழுவாமல் அந்த ஆலயத்துக்குள்ள செல்கின்றார். அந்த பாதங்களை கழுவாத அந்த கட்டத்தில் வந்து சனீஸ்வரன் அவர் மீது பற்றி கொள்கின்றார். சனீஸ்வரன் எப்படி யோசிக்கிறான்னு சொன்னால் தன்னுடைய நாளாந்த கடமைகளையே வந்து ஒழுங்காக கவனிக்க முடியாதவன் இவர் எப்படி மக்களை காப்பாற்றுவன் என்ற ஒரு எண்ணத்தோடு வந்து சனீஸ்வரன் அந்த நளன் மீது பற்றி கொள்கின்றார். அப்போ நாங்கள் இந்த ஐதீகமாக இருக்குது, சனீஸ்வரன் எங்கள் மீது பற்றி கொண்டால் எங்களுடைய அனைத்து நடவடிக்கைகளும் வந்து கடினமானதாகவும் கடினமான வாழ்க்கை பயணமாகவும் இருக்கும் என்று நாங்கள் அறிகிறோம். அப்போ இந்த அதே கட்டத்தில் வந்து அந்த கலிபுருடனுடைய சூழ்ச்சியால் வந்து இந்த நளனிடம் ஒரு பலவீனம் இருக்கிறேன்னு சொன்னால் சூதாட்டத்தில் நல்ல விருப்புடையவர். அப்போ இந்த நளன் வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால் தன்னுடைய அமைச்சராகிய புட்கரனோடு சூதாட வேண்டிய சந்தர்ப்பத்தை சனீஸ்வரன் ஏற்படுத்துகின்றார். அப்போ புட்கரன் மிகவும் மதிநுட்பமாக சூதாடக்கூடியவன். அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் தன்னுடைய மதிநுட்பத்தால் அனைத்து ஆட்சி சிறப்பு அனைத்து செல்வங்கள் அனைத்தையும் வந்து நாடு நகர் அனைத்தையும் வந்து வெற்றி கொண்டுட்டான் சூழ்ச்சியால். இவ்வாறு வெற்றி கொண்டு அந்த நளன் வந்து அந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டிய நிர்பந்தம் கட்டாயம் ஏற்படுகின்றது. அப்போ நளனுக்கு அந்த நேரத்தில் 2 இந்திரசேனாண்டு 2 குழந்தைகள் இருக்கணும். அப்போ 2 குழந்தைகளையும் தமயந்தியையும் அழைத்து கொண்டு நாட்டை விட்டு வெளியேறி இப்படியே சென்று கொண்டிருக்கிறார். சில தன்னுடைய பரிவாரங்களிடம் சொல்லுகின்றார் என்னன்னு சொன்னால் தமயந்தியையும் இந்த 2 குழந்தைகளையும் என்னுடைய மாமனாராகிய விதர்ப்ப நாட்டு மன்னர் பீமராசனிடம் சேர்த்து விடுங்கன்னு சொல்லி சொன்ன உடனே தமயந்தி அதற்கு மறுப்பு தெரிவித்து குழந்தைகள் 2 பேரையும் அனுப்பிட்டு நளன் தமயந்தியும் ஒரு காட்டு வழியாக போய் கொண்டிருக்கிறோம். அப்போ அவ்வாறு சென்று கொண்டிருக்கின்ற வேளையில் இவர்களுக்கு பசி கொடுமை களைப்பு இப்படி இருக்கின்ற கட்டத்தில் ஒரு இடத்துல அந்த பசியின் கொடுமையால் இவர்கள் 2 பேரும் ஒரு இடத்துல உறங்கினான். அப்போ நளனுடைய செயற்பாடுகளில் சந்தேகமடைந்த தமயந்தி என்ன செய்கிறான்னு சொன்னால் உறங்கி கொண்டிருக்கின்ற வேளையில் தன் சேலையில் வந்து நளனுடைய அந்த ஆடையினை முடிந்து விட்டு உறங்கி கொண்டிருக்கின்றான். அவ்வாறு உறங்கி கொண்டிருக்கின்ற வேளையில் நளன் வந்து ஒரு நள்ளிரவையில் வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த முடிச்சை அவிழ்த்து தமயந்தியை காட்டிலே தனியாக விட்டுட்டு அவர் வந்து வேறு திசையால் போகின்றார். இவ விழுந்து பார்க்குறோம். அந்த நேரத்தில் அவரை சுற்றி ஒரு மலைப்பாம்பு அவா சுற்றி இருக்குது. ஆபத்து என்று உதவுங்கள் என்று அழைக்கின்ற வேளையில் அந்த இடத்தால் வந்து ஒரு வேடன் வந்து அந்த
தமயந்தியை காப்பாற்றி விடுகின்றார். ஆனால் அந்த காப்பாற்றிய வேடனுக்கு ஒரு மனதில் ஒரு எண்ணம் தோன்றுகின்றது. இந்த தமயந்தியின் அழகில மயங்கி, அந்த தமயந்தின் அழகில அந்த புகழந்தி ஒரு இடத்துல சொல்றார், தமயந்தியின் அழகுக்கு ஒரு சிறிய பாடல். நாட்குணமும் நாட்படையாம் ஐம்புலனும் நல்லமைச்சாம் ஆர்க்கும் சிலம்பை அணிமுரசாய் வேட்படையும் வாழுமே கண்ணாய் வதன மதிக்குடைக்கு ஆளுமே பெண்மை அரசு என்று சொல்லி அந்த நலன் தமயந்தியனுடைய அந்த சிறப்பை நலவன் பாவல் எடுத்து காட்டுகின்றார். அப்ப இந்த வேடுவன் வந்து அடைவதற்காக முயற்சிக்கின்ற வேளையில் அவனிடமிருந்து தப்பித்து தமயந்தி நகர்ப்புறத்தில் போய் ஒரு வீட்டில் வந்து பணிவிட செய்கிற பெண்ணாக, ஒரு அரசவையில் பணிவிட செய்கிற பெண்ணாக மாறு வேடத்தோடு இருக்கின்றான். இது தமயந்தினுடைய வாழ்க்கை முறை இவ்வாறு இருக்குது. அடுத்த கட்டமாக நலனை பார்த்தோம்னா, நலன் இப்படி காட்டில் அரைஞ்சி வந்து அயோத்தி மன்னனுடைய அவையில் ஒரு சமையற்காரனாக செல்வதற்குரிய ஏற்பாடு நடந்து அப்போ எவ்வாறு செல்கின்ற. ஆனால் அந்த காட்டுக்குள்ள நலனுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. நலன் வந்து காட்டு வழியால் போய்கொண்டிருக்கல, நலனோட ஆபத்து உதவுங்கள்னு சொல்லி ஒரு ஓசை கேட்டு அந்த இடத்துக்கு போறார். ஒரு காட்டுத்தீ பரவி அந்த காட்டுத்தீக்குள்ள ஒரு பாம்பு அகப்பட்டிருக்குது. அந்த பாம்பு கார்கோட பாம்பு, அந்த பாம்பு அகப்பட்டிருக்குது. ஆபத்துண்டு கூக்குரலிடுகின்ற வேளையில் இவர் போய் அந்த பாம்பை காப்பாற்றுகின்றார். பாம்பை காப்பாற்றிய மாத்திரத்திலே அந்த பாம்பு இந்த நலனை தீண்டுகின்றது. அவ்வாறு தீண்டுகின்ற வேளையில் நலனுடைய உருவம் எல்லாம் மாறி ஒரு கூன் விழுந்த கிழவனாக கருமை நிறமாக மாறுகின்றார். அப்போ மாறுகின்ற வேளையில் நலனுக்கு ஒரு சரியான கவலை வந்துடுது. ஏனென்றால் உதவி செய்த எனக்கே இப்படி செய்தேன்னு சொல்லி அந்த பாம்பிட்ட கேட்கின்ற வேளையில் பாம்பு சொல்லுது, நண்பனே, நான் உனக்கு உதவிதான் செய்திருக்கிறேன், இது உனக்கு உதவுவதற்காகத்தான் நான் இந்த இவ்வாறு தீண்டினேன் என்று சொல்லி அது ஒரு ஆடையையும் கொடுக்குது, ஒரு உடுப்பையும் கொடுக்குது. இந்த உடுப்பை எப்போ உனக்கு அந்த அணிய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் பெறும், அந்த நேரத்தில் அணிஞ்சி என்று சொன்னால் உன்னுடைய பழைய செல்வங்கள் அனைத்தும் பெறும், நீ வந்து பழைய நிலைமைக்கு வருவாய், உன்னுடைய பழைய தோற்றம் எல்லாம் பெறும் என்று சொல்லி அந்த பாம்பு சொன்ன உடனே மகிழ்ச்சியோட இவர் வந்து அந்த இடத்தை விட்டு விலகி சென்று அயோத்தி மன்னனுடைய அரசவையின் சமையற்காரனாக அங்கு செல்கின்றார். அப்ப நலன் வந்து ஒரு சிறந்த சமையற்காரன், அதோட வந்து சிறந்த தேரோட்டி. அவன் அந்த அயோத்தி மன்னனுக்கு வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னால், எவ்வாறு விரைவாக தேர் ஓட்டுவன்கின்ற உத்தி அந்த தந்திரத்தை சொல்லிக் கொடுக்கின்றார். அதற்கு பிரதிவாரமாக அயோத்தி மன்னன் வந்து ஒரு மரத்தில் இருக்கின்ற இலைகளை எவ்வாறு விரைவாக எண்ணுவது என்ற அந்த உத்தியை சொல்லி அவருக்கு நலனுக்கு சொல்லிக் கொடுத்ததாக அந்த வரலாறு சொல்லுது. இவ்வாறு இப்படியே என்ன செய்யணும்னு சொன்னால் இருவரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கணும். அப்போ காலங்கள் நகர்ந்து கொண்டு போகுது. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் ஆகுது. அதற்கு முன்பாக என்ன செய்கிறான்னு சொன்னால், விதர்ப்ப நாட்டு மன்னனை வந்து அந்த தமயந்தி பணிபுரிகின்ற அந்த அரச குடும்பத்தினர் வந்து விருந்து கலைக்கணும். அங்கே போனால் தன்னுடைய மகளின் நிலைமையை கண்டு அந்த விதர்ப்ப நாட்டு மன்னனாகிய பீமராசன் தன்னுடைய மகளை தன்னோடு அழைத்து கொண்டு போயிடுவார். இவ்வாறு நீண்ட காலம் போனோன்னா 12 ஆண்டுகளுக்கு பின்னர் தமயந்தி ஒரு நலன் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியாது, ஆனால் மனதுக்குள்ள அவர் எப்படி உயிரோடு இருப்பார் என்ற எண்ணத்தோட வந்து தமயந்தி என்ன செய்யறான்னு சொன்னால், தந்தையிடம் போய் கேட்கின்றா, தந்தையே எனக்கு வயதாகி கொண்டு போகுது, நான் வந்து இறுதி காலத்தில் ஒரு ஆண் துணை இல்லாமல் இருக்க முடியாது, ஆகவே எனக்கு 2ஆம் சுயம்பரம் செய்து வைங்கன்னு சொன்ன உடனே இந்த செய்தி மீண்டும் எல்லா அரசர்களுக்கும் வழங்கப்படுது. இந்த முரசு அறைந்து சொல்லப்படுது. இந்த செய்தியை எல்லாரும் மீண்டும் சுயம்பரத்துக்கு வரையினம். அவ்வாறு வருகின்ற வேளையில் அயோத்தி மன்னனும் அந்த சுயம்பரத்துக்கு வாரார். அந்த அயோத்தி மன்னன் தேரோட்டியாக நலன் பெறுகின்றார். அப்போ அந்த கட்டத்தில் வந்து தமயந்தியின் உள்ளுணர்வு சொல்லுது, நலன் இந்த இடத்துல எங்கேயோ இடத்துல இருக்கிறாருன்னு சொன்னோடனே. ஆனால் அதே நேரத்தில் நலனுக்கு வந்து அந்த எண்ணங்கள், அந்த சனீஸ்வரன் தன்னை விட்டு விலகுன்ற காலம் வந்துட்டுன்ற எண்ணம் வந்து மனதில் தோன்றுது. உடனே அவர் என்ன செய்யறான்னு சொன்னால், அந்த கார்கோடன் கொடுத்த ஆடையை வந்து அணிகின்றார். நலன் வந்து பழைய நிலைமைக்கு போகின்றார். பழைய நிலைமைக்கு வந்து அழகிய தோற்றமுடைய அந்த ஒரு அரச மன்னனுக்குரிய அந்த மிடுக்கோட வந்து திரும்பி வருகின்ற வேளையில் தமயந்தி வந்து மீளவும் அந்த நலனுக்கு மாலையினை அணிவித்து நலனை அடைந்ததாகவும், பின்னர் நலன் வந்து என்ன செய்யறாங்கன்னா, சீர்வரிசையை வந்து 2ஆவது திருமணம் ஆயினும் தன்னுடைய மகளுக்கு சீர்வரிசை வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தோட விதர்ப்ப நாட்டு மன்னனாகிய பீமராசன் என்ன செய்யறான்னு சொன்னால், மருமகனாகிய நலனிடம் கேட்கிறார், உங்களுக்கு என்ன சீர்வரிசை வேணும் என்று. அவர் சொல்ற, எனக்கு எந்த சீர்வரிசை வேண்டாம், எனக்கு வந்து உங்களோட படைகளை தாங்கன்னு சொல்லி கேட்கிறார். அப்போ அந்த படைகளை கொடுத்தோன்னா அந்த படைகளை திரட்டி மீளவும் அந்த அவனுடைய சொந்த நாடாகிய நெடுநாட்டை கைப்பற்றி மீளவும் அந்த ஆட்சி சிறப்பை பெற்றுக்கொண்டதாகவும் இந்த கதை நகர்ந்து செல்கின்றது.
இந்த கதை வந்து ஒரு உண்மையில் ஒரு 2 விடயங்களை எங்களை சொல்லுது என்னன்னு சொன்னால், அந்த முயற்சி செய்வதனூடாக வெற்றியடையலாம் என்றதையும், அடுத்தது வந்து இந்த கதையை கேட்பதன் மூலமாக, இந்த நலவன்பா என்கின்ற கதையை நாங்கள் ஒரு இதய சுத்தியோட ஒரு மனப்பூர்வமாக இந்த கதையை கேட்பமாக இருந்தால் சனி பகவானுடைய, அதாவது கலி புருடனுடைய தாக்கங்கள் இருந்து விடுபடலாம் என்கின்ற ஐதீகம் நிலவுகின்றது. எனவே இந்த நலவன்பாவனுடைய கதையை நாங்கள் இப்ப சுருக்கமாக அறிந்து உள்ளோம். அடுத்த கட்டமாக செய்யுள் ரீதியாக, அதாவது செய்யுள் ஒழுங்குமுறையில ஒவ்வொரு விடயங்களாக இந்த நலவன்பாவை அடுத்தடுத்த கட்டங்களில் நாங்கள் பார்ப்போம். நன்றி.